மீனவர்களின் சேமிப்பு நிவாரண நிதியை கூட முழுதாக வழங்காத திமுக அரசு. மீனவர் விரோதமே திராவிட மாடலா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை 44 மீனவ கிராமங்கள் உள்ளன. இங்கு மொத்தம் 86 மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் உள்ளன. இந்த மீனவர்களுக்கு நலம் பயக்கும் வகையில் தமிழ்நாடு கடல் மீனவர் மகளிர் சேமிப்பு நிவாரண நிதி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் 18 முதல் 60 வயது வரையிலான மீனவர்களும் அவர்களின் இல்லத்தரசிகளும் சேர்க்கப்படுகின்றனர். ஆரம்பத்தில் இந்த திட்டத்தில் கடல் தொழிலுக்கு செல்லும் மீனவர்கள் மட்டுமே பயனாளிகளாக சேர்க்கப்பட்டனர். கடந்த 2011ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் தான் மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று மீனவ மகளிரும் இத்திட்டத்தில் பயனாளியாக சேர்க்கப்பட்டனர். இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டவர்கள் ஏப்ரல் முதல் டிசம்பர் மாதம் வரை மீனவர் கூட்டுறவு சங்கத்தில் 1500 ரூபாய் பணத்தை சிறுக சேமிப்பார்கள். பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் இந்த 1500 ரூபாயுடன் சேர்த்து மாநில அரசின் பங்களிப்பாக 1500 ரூபாய், மத்திய அரசின் பங்களிப்பாக 1500 ரூபாய் என மொத்தமாக 4500 ரூபாய் திட்டத்தில் சேர்ந்த பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் மீனவர் சேமிப்பு திட்ட தொகையானது இப்போது வழங்கப்பட்டுள்ளது. மீனவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ள இத்தொகையில் வழக்கமாக வழங்குவது போல் 4500 ரூபாய் வழங்காமல் 3000 ரூபாய் மட்டுமே வரவு வைக்கப்பட்டுள்ளது. இது எந்த விதத்தில் நியாயம்? வழக்கமாக 4500 ரூபாய் வழங்கி வந்ததால் அதே தொகை வழங்கப்படும் என நம்பி மீனவர்கள் தங்கள் செலவு கணக்குகளை திட்டமிட்டு இருந்தனர். ஆனால் அதை கூட முழுதாக வழங்க திமுக அரசுக்கு இயலாத மர்மம் என்ன? தமிழ்நாடு கடல் மீனவர் மற்றும் மீனவ மகளிர் சேமிப்பு நிவாரண நிதியை முழுதாக வழங்காத திமுக அரசை கண்டிக்கிறேன். அந்த தொகையை விரைந்து வழங்கும் வரை என் குரல் மீனவர் நலனுக்காக ஒலிக்கும். இது குறித்து ஊடகங்களின் வழியாகவும் எனது எதிர்ப்பை பதிவு செய்தேன். அதன் எதிரொலியாக இப்போது இந்த தொகையை வழங்கும் பணி ஒரு சில இடங்களில் தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. மீனவர்கள் விஷயத்தில் எப்போதும் என் குரல் அவர்களுக்காக ஓங்கி ஒலிக்கும். என்றும் மக்கள் பணியில். என் தளவாய் சுந்தரம், எம்எல்ஏ, கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர்.